கிளியோபட்ரா இந்த பெயரை கேட்டதும் பலருக்கும் பேரழகி, எகிப்து அரசி, சக்தி வாய்ந்த பெண், கண்களால் அனைவரையும் கவரும் திறன் படைத்தவர், அழகால் ஒரு சாம்ராஜ்யத்தையே அளித்த பேரரசி, இப்படி பல விஷயங்கள் கண்முன்னே வந்து போகும். எகிப்து தேவதை இசிலின் மறுபிறவி என தன்னை கூறிக்கொண்ட கிளியோபட்ரா 18 வயதிலேயே அரசியாகி சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காங்க. சிறு வயதிலேயே அவருக்கு அரசாட்சி தலைமைத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்திருக்காங்க. அவரது தந்தையும் அரசருமான 12ஆம் தாலம். எகிப்திய விதிகளின்படி ஒரு பெண் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. அதனால் கிளியோபட்ரா 10 வயது சிறுவரான தனது சகோதரனை மணந்து கொண்டிருக்காங்க. இது விசித்திரமாக இருந்தாலும் அப்போதைய எகிப்திய வழக்கம் அப்படி இருந்ததாக தெரிகிறது. கிளியோபட்ராவின் அரசாட்சியில் எகிப்து செழிப்பாக இருந்ததாக சொல்றாங்க. எகிப்திய மக்கள் கிளியோபட்ராவை கடவுளாகவும் தேவதையாகவும் பார்த்திருக்காங்க. இதனால் நாட்டை விட்டு அவரது சகோதரனால் வெளியேற்றப்பட்ட கிளியோபட்ரா ரோம் நாட்டின் ஜெனரலாக இருந்த 50 வயதுக்கும் மேலான ஜூலியஸ் சீசரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அப்போது கிளியோபட்ராவுக்கு வயது 20 என கூறப்படுகிறது. ஜூலியஸ் சீசர் மற்றும் எகிப்து மக்கள் உதவியுடன் எகிப்தின் ஆட்சியை பிடிச்சிருக்கார். அதன் பின்னர் மீண்டும் ரோம் சென்றதாகவும் சொல்லப்பட்டு வருது. ரோமானியர்களால் ஜூலியஸ் சீசரின் படுகொலை செய்யப்பட்ட பின் ரோம பேரரசின் தலைமை மார்க் ஆண்டனியை கிளியோபட்ரா மணந்திருக்காங்க. இருவரும் உயிருக்கும் உயிராக காதலித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. ரோமை ஜூலியஸ் சீசரும் எகிப்தை கிளியோபட்ராவும் ஆட்சி செய்து வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ரோமை கைப்பற்ற நடைபெற்ற போர் ஒன்றில் தனது மகன்களிடம் தோல்வியை தழுவியதால் மார்க் ஆண்டனி தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரை தொடர்ந்து கிளியோபட்ராவும் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. போரின் முடிவில் எகிப்தையும் ரோமையும் கைப்பற்றியிருக்காங்க. அதோடு கிளியோபட்ரா அவரது காதலன் மார்க் ஆண்டனிக்கு அருகே அவர்கள் 20 விருப்பப்படி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் எகிப்தை ஆண்ட மேசிடோனிய பேரரசின் கடைசி அரசியான கிளியோபட்ராவின் வரலாறு மர்மமாகவே உள்ளது. அதே போல கிளியோபட்ரா கல்லறை இருக்கும் இடமும் தெரியாமல் ரகசியமாகவே இருந்த நிலையில் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய காலத்து கோயிலின் கீழ் உள்ள சுரங்கப்பாதை புகழ்பெற்ற பேரழகி ராணி கிளியோபட்ராவின் கல்லறைக்கு செல்லும் வழியாக இருக்கலாம் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதியிருக்காங்க. எகிப்து நாகரிகம் மிகவும் பண்டைய கால நாகரிகம், அதே போல செழிப்பாக இருந்த நாகரிகமாகவும் எகிப்து நாகரிகம் கருதப்படுது. உள்ள பிரமிடுகளில் பல்வேறு மர்ம ரகசியங்கள் புதைந்துள்ளதாக தெரிகிறது. இந்த பிரமிடுகளில் அரசர்கள், அரசிகள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான உடல்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படும். நவீன உலகத்திற்கும் பண்டைய எகிப்து நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு குறித்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஆய்வு நடத்தப்பட்டு வருது. இந்த வகையில் பண்டைய எகிப்து தலைநகர் அலெக்சாண்ட்ரியாவுக்கு அருகே உள்ள தபோசரிஸ் மேக்னா என்னும் கோயிலுக்கு கீழே சுரங்கப்பாதை ஒன்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுரங்கப்பாதை புகழ்பெற்ற பேரழகி ராணி கிளியோபட்ராவின் கல்லறைக்கு செல்லும் வழியாக இருக்கலாம் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதிட்டு வராங்க. சுமார் 6 அடி உயரமுள்ள இந்த சுரங்கப்பாதை 1 மைலுக்கு அதிகமாக நீளத்தை கொண்டுள்ளதாக இது தொடர்பாக வெளியுள்ள தகவல்கள் கூறுது. எந்த கருவிகளும் இல்லாமல் அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதையை வடிவியல் அதிசயம் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கிட்டு வராங்க. சுரங்கப்பாதையின் ஆரம்ப கட்ட ஆய்வுகளின்படி அதன் வடிவமைப்பு கிரேக்கத்தின் ஊபினோஸ் சுரங்கப்பாதையை போல இருப்பதாக சுற்றுலா மற்றும் பழங்கால அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. கிளியோபட்ராவின் புதைக்கப்பட்ட வரலாற்று கதைகள் உண்மையாக இருந்தால் இது 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமாக கண்டுபிடிப்பாக இருக்கும் என்கிறார் சார் டோமிகோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கேத்லின் மார்லிஸ். எகிப்தின் கடைசி ராணி அங்கே அடக்கம் செய்யப்படுவதற்கு 1% வாய்ப்பு இருந்தாலும் அதனை தேடுவது தனது கடமை என அவர் தெரிவிச்சிருக்கார். சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி நீரில் மூழ்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முன்பாண்ட பாத்திரங்கள் சேற்றில் காணப்பட்டிருக்குது. இது நீருக்கடியில் புதைந்துள்ள தபோசிரிஸ் கோவிலுடனான தொடர்பை மேலும் பலப்படுத்துகிறது. தபோசிரிஸின் முந்தைய அகழ்வாய்ச்சிகளில் கிளியோபட்ரா மற்றும் அலெக்சாண்டர் ஆகியோரின் உருவங்கள், பெயர்கள் கொண்ட நாணயங்கள் மற்றும் ஐசிஸ் தெய்வத்தின் சிலைகள் கிடைத்துள்ளன என்று எகிப்து சுற்றுலாத்துறை அறிவிச்சிருக்கு. லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் பண்டைய எகிப்திய நாகரிகம் பற்றி படிக்கும் எகிப்தியாலஜியின் மூத்த விரிவுரையாளரான ரோலாண்ட் என்மார்ச் கூறுகையில், தபோசிரிஸ் மேக்னா கோயிலின் தேவதை இசிலின் கணவருமான எகிப்திய கடவுளான ஒசிரிஸின் முக்கிய சன்னதி உள்ளது. இந்த கோயிலை பற்றிய கண்டுபிடிப்புகளில் இருந்து அக்கோயிலுக்கு செல்வந்தர்கள் ஆதரவளித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இருந்தாலும் தேவதை இசிரிஸின் மறுபிறவி என தன்னை கிளியோபட்ரா கூறிக்கொண்டது நினைவு கூறத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.